நம் அனைத்தும் மழலை சேனல் அன்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, அட்சய திருதியை அன்றைக்கு என்ன பண்ண வேண்டும் என்று நாம இப்ப பார்க்கலாம். நகை வாங்க வேண்டும் என்று வெள்ளி வாங்குறதோ, இல்ல தங்கமாக வாங்குறதோ, இல்ல தங்க காயின்களாக வாங்குறதோ, இப்படி அந்த அட்சய திருதியை அன்றைக்கு வாங்கினா நிறைய சேரும் என்று நினைத்து கொண்டு மக்கள் அனைவரும் வருடங்கள் கடைக்கு அலைமோதிட்டு போய் வாங்குறாங்க. அதை அந்த நாளை அட்சய திருதியை நாளை பொருள் சேர்க்கிறதற்கான ஒரு நல்ல நாள் என்று வேணால் நினைத்து கொள்ளலாம். ஆனால் அட்சய திருதியை மட்டும் அன்றுதான் வாங்கினால் பொருள் சேரும் என்று நாம் நினைக்க வேண்டியதே இல்லை. அனைத்து நாட்களிலுமே நம் கடுமையான உடல் உழைப்பும் சிக்கனமான ஒரு சிந்தனைகளும் இருந்தாலே நம்மை உண்மையான உயரத்திற்கு கொண்டு செல்லும். நல்ல மிகுந்த செல்வ வளத்தையும் நமக்கு தரும். இதுவே 100% உண்மை. ஆனால் அட்சய திருதியை அன்றைக்கு வாங்குவதில் எந்த தப்புமே கிடையாது. நாம் பொருட்களை சேர்ப்பதற்கு சேமிப்பதற்கு எல்லா நாளுமே சிறந்த நாளுதான். அதில் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அட்சய திருதியை அன்று வாங்குவோம், அன்னைக்கு வாங்கினா நமக்கு நிறைய பொருட்கள் சேரும் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கினாலும் கூட ஒரு 4 பேத்துக்கு நம்மளால முடிஞ்சத தானம் செய்ய வேண்டும். தானம் தான் நம்மை மேன்மேலும் மேன்மையாக வாழ வைக்கும். இறைக்கிற கிணறுதான் தண்ணீர் ஊறும் அப்படின்னு நமக்கு ஆன்றோர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்காங்க. அந்த காலத்துல ஒரு ஏழை பெண் இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடுக்கு கூட ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை. ஆனா அட்சய திருதியை அன்னைக்கு ஒருத்தர் பிச்சை கேட்கிறார். அந்த அன்னைக்கு அந்த அம்மா தனக்கு கூட இல்லாம சரி கேட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிடி அரிசியும் கூட அவங்களுக்கு தானமா வழங்கிட்டாங்க. அன்றைக்கு அட்சய திருதியை, அந்த அட்சய திருதியின் பலனாக அவங்களுக்கு தானம் பண்ணியதால் மிகவும் செல்வம் சேர ஆரம்பித்தது. குபேரர் எப்படி பணக்காரர் ஆனார்? அவர் ஒரு சாதாரண மனிதன்தான். ஆனா அவர் சிவபக்தர். அவரு தன் உண்மையான பக்தியால செல்வத்தின் அதிபதி ஆனார். அந்த செல்வத்தின் அதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த அட்சய திருதியில் நாளில்தான் அவருக்கு கிட்டியது. எனவே பணம் வேண்டும்னா பக்தியும் ஒழுக்கமும் கண்டிப்பாக வேண்டும். திரௌபதி மற்றும் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்போ கிருஷ்ணர் தான் திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்தார். அந்த பாத்திரம் அதுக்கு என்ன சிறப்புனா, எடுக்க எடுக்க அள்ள 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 குறையாம நிறைந்து கொண்டே இருக்கும் அந்த அக்ஷய பாத்திரம். அக்ஷயம் என்பதற்கு பொருளே அல்ல 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 குறையாது நிறைவாக இருக்கும் என்பதே பொருள். அதனால்தான் இந்த அட்சயை திருதியை அன்று நமக்கு அக்ஷயம் தரும் நாள் என்று பெரியோர்கள் கூறினார்கள். சர்வலோகத்தை மாற்றி செய்யக்கூடிய சதாசிவனே அன்னபூரணியிடம் பிச்சை வாங்கிய நன்னாள் தான் இந்த திருநாள், அக்ஷய திருநாள். அன்னபூர்ணி அன்றுதான் இந்த ஊருக்கே இந்த உலகுக்கே படி அளந்த நாள் என்று சாஸ்திரம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. அட்சய திருதியை அன்றைக்கு நாம் நகை மட்டும் வாங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவரவர்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அரிசி, பருப்பு, மஞ்சள், உப்பு இதெல்லாமே மங்கள பொருட்கள் தான். இதில் எதுமானாலும் நீங்கள் வாங்கி வைத்து பூஜை செய்யலாம். இந்த நன்னாளில் மிகவும் முக்கியமாக அன்னதானம் வழங்குவதுதான் மிகவும் சிறப்பு. ஆனால் அட்சய திருதியை அன்றைக்கு நம்ம எவ்வளவு பொருட்கள் வாங்கி வாங்கி சேர்த்தாலும் 4 பேருக்கு தானம் செய்ய வேண்டும். நம்ம ஆசைக்கு வேணா சின்ன சின்ன நம்மளால எவ்வளவு முடியுதோ அந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொள்ளலாம். ஆனால் ஒரு ஆளுக்காவது நம்மளால முடிந்ததை தானம் செய்ய வேண்டும். நம்ம உழைப்பும் நம்மளுடைய ஒழுக்கமும் நம்மளுடைய ஆன்மீகம் மட்டுமே நம்மை வாழ்வில் உயர்வடைய செய்யும் என்பதே 100% உண்மை.
அப்படி இல்லைங்கம்மா, அக்ஷய திருதியை அன்று நாங்கள் வாங்கவே வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அக்ஷய திருதியை 2026 பஞ்சாங்க நேரப்படி குறிப்பிட்ட நேரம் ஏப்ரல் 19ஆம் தேதி 1:33 மணிக்கு திருதியை திதி தொடங்குகிறது. அதே சமயம் ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 11:12 வரை இருக்கிறது இந்த அக்ஷய திருதியை திதி. ஆனால் நமக்கு பஞ்சாங்கம் அக்ஷய திருதியை 20/4/2026 அன்றுதான் அக்ஷய திருதியை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது பஞ்சாங்கத்தில். இந்த அக்ஷய திருதியை நாளில் நம்ம எதெல்லாம் வாங்குறோமோ அதெல்லாம் பெருகும் என்றுதான் பெரியோர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த அக்ஷய திருதியை நாளில் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் ஆதி சங்கராச்சாரியார் நமக்கு இந்த அக்ஷய திருதியை அன்றுதான் நமக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் போதித்தார். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை, மகாலட்சுமி அஷ்டகத்தை இந்த நன்னாளில் நாம் ஜெபிப்பது, பாராயணம் பண்ணுவது மிகவும் சிறப்பை நமக்கு தரும். இல்ல அக்ஷய திருதியை அன்னைக்குதான் நாங்க பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் அன்னைக்கு காலையில நீங்க பிரம்ம முகூர்த்த காலத்துல பூஜை பண்றது மிகவும் சிறப்பை நமக்கு தேடித்தரும். பூஜை செய்யறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம முத நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா நம்மளுடைய காலையில எந்திரிச்சு நம்ம குளிச்சு தலைமுழுகி குளிச்சு நல்லா ஆடை அணிஞ்சிட்டு பூஜை அறையில போய் விளக்கு ஏற்றுங்க. மகாலட்சுமிக்கு தான் அன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தினம். அன்னை மகாலட்சுமியை போற்றி பாடுங்கள், குபேரரையும் வணங்குங்கள். அந்த செல்வங்களை நம் வீட்டில் நிலைத்து இருக்க செய்யக்கூடிய பகவான் ஸ்ரீ விஷ்ணுவையுமே நாம் அன்று வணங்குவது சிறப்பு. அக்ஷய திருதியை அன்று ஒரு ரூபாய் நாணயம் அல்லது அது கிடைக்கலன்னா 10 ரூபாய் நாணயம் அதை எடுத்து வைத்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணலாம். இல்ல மகாலட்சுமி அஷ்டோத்திர சத நாமாவளி பாராயணம் பண்ணலாம், மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் பண்ணலாம். இப்படி அம்பாளுக்குரிய மகாலட்சுமிக்குரிய ஸ்தோத்திரங்கள் ஏதாவது ஒன்னை அந்த 1 ரூபாய் காயினை வைத்து பாராயணம் பண்ணி கொண்டு அன்றைக்கு முழுக்க அங்கேயே வச்சு விடுங்க, பூஜை அறையிலே இருக்கட்டும். மறுநாள் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அம்பாளை வணங்கும் போது அந்த 1 ரூபாய் காயினை எடுத்து உங்க பர்ஸ்ல பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு பணத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பொருளாக நமக்கு அமையும். நெய்வேத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற அம்பாளுக்கு பாயசன பிரியாதான். எல்லா தெய்வங்களுக்கும் முதல்ல நம்ம படைக்கக்கூடியது சர்க்கரை பொங்கல். பெண் தெய்வங்களுக்கு நம்ம பாயாசம் படைப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். வாழைப்பழம், வெல்லம், தேங்காய், நெய் சாதம் இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் படைக்கலாம். அக்ஷய திருதியை அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க யாருக்காவது உணவு, உடை இந்த மாதிரி தானம் வழங்கலாம். நாம கொடுக்கத்தான் நமக்கும் இறைவன் மேன்மேலும் நமக்கு கொடுப்பார். இதுதான் நிதர்சனமான உண்மை. முக்கியமாக அக்ஷய திருதியை அன்றைக்கு யாரும் அதிகமாக சண்டை போடக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது, கடன் வாங்குதல் கூடாது, வீடை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் அந்த அக்ஷய திருதியை அன்று நாம் செய்வதுதான் நமக்கு சிறப்பாக இருக்கும் என்று நமக்கு சாஸ்திரங்கள் கூறுகிறது. நல்லது செய்தா அது வளர்ந்து கொண்டே நமக்கு திரும்ப வரும். பக்தி இருந்தா செல்வமும் தானாக வரும். கொடுத்தால்தான் வாழ்க்கை இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நமக்கு மிகவும் அள்ளி தரும் நன்மைகளை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நம்ம மேற்கொண்டு பேசலாம். அனைத்தும் அவளே. வணக்கம்.